வணக்கம். இன்றைய முக்கிய செய்திகள். கேரளாவில் கொட்டிதீர்க்கும் மழைக்கு 8 பேர் பலி. இடுக்கி, பதினம்திட்டா, மலப்புரம், கோட்டயம், பாலக்காடு, வயநாடு போன்ற இடங்களில் 100 மில்லிமீட்டருக்கு மேல் மழை பெய்ததால் வெள்ளமும் நிலச்சரிவும் இப்பகுதிகளை கடுமையாக தாக்கியுள்ளது. இந்திய வானிலை ஆய்வு மையம் இந்நிலையை முன்கூட்டியே கணிக்க தவறிவிட்டதாகவும், ரெட் அலர்ட் கொடுக்காமல் ஆரஞ்சு அலர்ட் மட்டும் கொடுத்ததால் இந்த இயற்கை சீற்றத்தை சமாளிக்க முடியாமல் பல உயிர்கள் பலியாகியுள்ளதாகவும் மக்கள் குற்றம் சாட்டியுள்ளனர். காஷ்மீரில் நடந்த தீவிரவாத தாக்குதலில் சத்தீஸ்கரை சேர்ந்த 2 புலம்பெயர் தொழிலாளர்கள் பலி. காஷ்மீர் குல்காமில் செங்கல் சூளையில் வேலை பார்த்த தீபக் ரட்ரே மற்றும் பூபிந்தர் எனும் 2 புலம்பெயர் தொழிலாளர்கள் தீவிரவாத தாக்குதலில் சுட்டுக் கொல்லப்பட்டது காஷ்மீரில் பெரும் அதிர்வலைகளை ஏற்படுத்தியுள்ளது. தொழிலாளர்களுடன் இயல்பாக பேசுவது போல் நடித்து பின் அவர்களை சுட்டுக் கொன்றது அப்பகுதி மக்களை பெரும் சோகத்தில் ஆழ்த்தியுள்ளது. இந்த தாக்குதலுக்கு பாகிஸ்தானை சேர்ந்த லஷ்கர்-இ-தொய்பா பொறுப்பேற்றுள்ளது. இரிடியம் மோசடி வழக்கின் முக்கிய குற்றவாளி கைது. பஹ்ரைனில் இருந்து இந்தியா திரும்பிய குற்றவாளியை சிபிசிஐடி போலீசார் கைது செய்தனர். தமிழ்நாடு மற்றும் அண்டை மாநிலங்களை சேர்ந்த பொதுமக்களிடம் இரிடியம் காப்பர் விற்பனை மூலம் பல கோடி ரூபாய் இந்திய ரிசர்வ் வங்கியிலிருந்து பெறப்பட்டுள்ளதாகவும், இது தொடர்பாக ரிசர்வ் வங்கி அதிகாரிகளுக்கு கமிஷன் வழங்க முதலீடு செய்தால் பல கோடி ரூபாய் லாபம் கிட்டும் என ஆசை காட்டி பணம் வசூலித்த 19 பேரை சிபிசிஐடி போலீசார் கைது செய்துள்ளனர். இந்த மோசடிக்காக ரிசர்வ் வங்கி, DRDO, பார்க் மற்றும் ஐடி ஆவணங்களை போலியாக தயார் செய்து மக்களை நம்ப வைத்தது குறிப்பிடத்தக்கது. பிறப்பு மற்றும் இறப்பை 2 ஆண்டுகளுக்குள் பதிவு செய்யாவிடில் நீதித்துறை நடுவரை நாடி மட்டுமே பதிவு செய்ய முடியும். பிறப்பு இறப்பு பதிவிற்கான சட்டத்திருத்த மசோதா மக்களவையில் நிறைவேறியது. பிறப்பு மற்றும் இறப்பை 2 ஆண்டுகளுக்குள் பதிவு செய்யாவிடில் மாவட்ட ஆட்சியரை நாடி பதிவு செய்யலாம் என்றிருந்த நிலையில் இனி நீதித்துறை நடுவரை நாடி மட்டுமே பதிவு செய்ய முடியும் எனும் சட்டத்திருத்த மசோதா மக்களவையில் நிறைவேறியது. கொளத்தூர் வாக்குப்பதிவில் முறைகேடு, திமுக குற்றச்சாட்டு. கொளத்தூர் தொகுதியில் மின்னணு வாக்குப்பதிவு இயந்திரங்களில் குளறுபடி நடந்துள்ளதாக திமுக மூத்த வழக்கறிஞர் NR இளங்கோ குற்றம் சாட்டியுள்ளார். இதுவரை சரிபார்த்த 8 EVM மிஷின்களில் 3இல் குளறுபடி நடந்துள்ளதாகவும், இவற்றில் சரிபார்ப்பு முத்திரை ஒரு பக்கம் மட்டுமே உள்ளதாகவும், முகவரி சீட்டுகள் புதிதாக இணைக்கப்பட்டுள்ளதாகவும் குற்றம் சாட்டியுள்ளார். இது தொடர்பாக நீதிமன்றத்தை நாட முடிவு செய்யப்பட்டுள்ளதாகவும் இளங்கோ தெரிவித்துள்ளார். காவிரி விஷயத்தில் உச்சநீதிமன்றத்தை நாடியுள்ளது திமுக. காவிரி மேலாண்மை ஆணையம் கடந்த 28ஆம் தேதி பிறப்பித்த ஆணைக்கிணங்க நாளொன்றுக்கு தமிழ்நாட்டிற்கு 3500 கன அடி நீரை திறக்க கர்நாடகாவிற்கு ஆணையிடுமாறு உச்சநீதிமன்றத்தை திமுக வேண்டியுள்ளது. காவிரி விவகாரத்தில் முதல்வர் விஜயின் பேச்சுவார்த்தை கோரிக்கை நிராகரிக்கப்பட்ட நிலையில் திமுக சட்ட போராட்டத்தை முன்னெடுத்துள்ளது குறிப்பிடத்தக்கது.